தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்திருக்கிறார். பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் மேக்வால் பாஜக அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தற்பொழுது தமிழகம் வந்தடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் யார் யாரெல்லாம் தற்போது தமிழ்நாடு வந்தடைந்திருக்கிறார்கள்? எப்போது எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது? விவரம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தற்பொழுது அந்த சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பாஜக தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்குண்டான அந்த பணிகள் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒன்றிய அமைச்சரும் தமிழகத்திற்கான அந்த தேர்தல் பொறுப்பாளருமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்றைய தினம் முதல் முறையாக அவர் அந்த பொறுப்பாளராக அறிவிக்க சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு பாஜகவினுடைய ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் அவருக்கு வரவழைத்து தற்பொழுது அவரை அழைத்து கமலாலயம் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது விமான நிலையத்தில் நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய இல்லத்திற்கு பாஜகவினுடைய இந்த தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்று அங்கு ஆலோசனை நடத்திய பிறகாக பாஜகவினுடைய மாநில மையக்குழு கூட்டம் இன்றைய தினம் கமலாலயத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மையக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள், அதாவது தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு செயல்பட்டு வருகிறது, அதே போன்று பாஜக செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் சென்றிருக்கிறது என்பது போன்ற விரிவான ஆலோசனைகளும் பாஜக என்ன மாதிரியான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகள் இன்றைய தினம் இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு அளவில் தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு பியூஷ் கோயல் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சந்திப்பின் பொழுது பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள், அதே போன்று எந்தெந்த இடங்கள் என்பது போன்ற முக்கிய முடிவுகள் இன்றைய தினம் முதற்கட்ட ஆலோசனையாக தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளரும் அதே போன்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் இந்த பியூஷ் கோயல் ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் பிறகு இன்று இரவு 8 மணிக்கு அவர் மீண்டும் டெல்லி புறப்படவும் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு பல்வேறு குளறுபடிகள், அதாவது அந்த தேர்தல் வியூகங்கள், அதே போன்று எத்தனை இடங்கள் பெறுவது, அதே போன்று மற்ற கட்சிகள் கூட்டணியில் இணையாமல் இருப்பது என்பது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் ஒன்றிய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பியூஷ் கோயல் கடந்த முறையும், அதாவது 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அந்த என்டிஏ கூட்டணியில் தேசிய பொறுப்பாளராகவும், அதாவது தமிழகத்திற்கான அந்த பொறுப்பாளராகவும் பியூஷ் கோயல் தான் இருந்து வந்தார். அவர் தலைமையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதே போன்று இறுதியில் கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதும் இவருடைய ஆலோசனைக்கு பிறகாகத்தான் இந்த நிலையில் மீண்டும் பாஜகவினுடைய தேசிய தலைமை தமிழகத்திற்கு பாஜகவினுடைய அந்த தமிழக பொறுப்பாளராக தேசிய தலைமை அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பியூஷ் கோயல் வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்பது தேசிய பாஜகவினுடைய முடிவாகவும் அதற்கான பணிகளை அண்ணாமலை தொடர்ந்து மேற்கொண்டும் வந்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் பன்னீர்செல்வம் தனது அரசியல் முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை இன்று மாலை அறிவிக்க இருப்பதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு பன்னீர்செல்வம் அறிவிப்பார் என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகத்தான் எடப்பாடி பழனிசாமியோடு பியூஷ் கோயல் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக 60 தொகுதிகளுக்கு மேல் கேட்க இருப்பதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி இருந்தது. அந்த இடங்கள் பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலும் அதே போன்று மேற்கு மாவட்டங்களிலும் அதிகமான இடங்கள் பெற வேண்டும் என்பது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. இதற்கு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக
மூத்த நிர்வாகிகளும் அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இன்றைய தினம் அது குறித்தும் எடப்பாடி பழனிசாமியோடு முக்கிய ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி இந்த இருவருடைய சந்திப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.